மெசேஜில் கொடுக்குறதுக்காக பார்க்குறாங்க போகிறோம் போதே கொஞ்சம் எமோஷன் ஆகி ஜிபி மாமா சந்திச்சு இதனால எங்களுக்கு சந்தோஷம் சங்கீத கை காணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகே ப்ளாக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வருஷத்துக்காக நாங்கள் வந்து சேர்ச்சுக்கு போகிறோம். எங்களோட அப்பப்பா அந்த ஒரு சேர்ச்சுக்கு போகிறோம். சரி, ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க எல்லோரும் போகிறோம். இந்த வீடியோவில் எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் வேறு வேணும். சந்தியில் நாங்கள் போயிட்டு அந்த கிரிக்கெட்டில் கமெண்ட் சொல்கிற மாதிரி நம்ம சர்ச்சில் கொடுக்குறதுக்காக பாடுறாங்க போகிறோம். நாங்கள் வாங்க வீடு எடுக்கணும். சங்குவேரி வயல் வந்து இறங்கி இப்போ வந்துட்டு ஃபுல் வியூ சுற்றி பாருங்க. சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடியில் இருக்கு. என்னத்துக்கு சர்ச் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது வருஷம் பிறந்திருக்கு, எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு அதோட எங்கள் அப்பாவுக்கு மம்மியாக்களுக்கு எல்லாம் மருத்துவம் வந்ததால் அவைகளுக்கு அணையத்தி வச்சு நாங்கள் ஒரு சின்ன ஒரு இதாக பான் கொடுக்கலாம்னு சொல்லி அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் ஒரு யூடியூப்ல பார்த்து சந்திச்சுட்டோம். நீங்கள் என்னதுக்காக வந்து நீங்கள் நான் வந்து இன்றைக்கு இந்த வருஷ பிறப்புக்காண்டி இதில் ஒரு சின்ன பிரார்த்தனை விஷயம் கொண்டு வந்தேன். நான் ஏன்டா எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும், இந்த புது வருஷத்தால் முழு பேரும் நல்லா இருக்கணும், நல்லா சுவிச்சம் கிடைச்சி நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்ல மாதிரி வாழணுன்றதுக்காண்டி ஒரு பிரார்த்தனை செய்வோம்னா நான் இங்கே வந்துடுறேன். வந்தாப்போல உங்களை கண்டுதானே தெரிஞ்ச பிள்ளைகளாக கிடக்கு. ஜிபி மாமா சந்திச்சு இதனால எங்களுக்கு சந்தோஷம். உள்ளே போயிட்டு நாங்களும் அவரை சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். எனக்கும் உங்களை சந்திச்சதில் ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் என்ன நிறைய பேர் வந்து அடையாளம் கண்டு சந்திச்சு கதைக்கிறதுல எனக்கும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இதை மெயின்டைன் பண்ணுங்க, இது உங்கள்கிட்ட இதுகள் நான் நல்ல மாதிரி நடக்கணும், இதனும் கொள்ளணும், நல்ல மாதிரி செய்கிறீங்க அண்டு அதை எல்லோருமே அந்த மனம் பார்த்தீங்க. அதனால் எனக்கு ஒரு சந்தோஷத்துக்குரிய மாதிரி இருக்குது. நான் மேலும் மேலும் நல்லபடியாக நல்ல ஒரு முறையில் கொண்டு அதை நடத்தி வருவேன். அந்த யூடியூப்னால இதால் நிறைய பேருக்கு நன்மையும் கிடைக்கும். அந்த அப்படினால நான் உள்ளுக்கு போய் நாங்கள் ப்ரே பண்ணுவோம்.
சுபமாட மாதா கோவிலில் உள்ளே எல்லாமே சுற்றி பார்த்து வடிவ ப்ரே பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தோம். வெளியே வந்து குடில் வச்சுருந்தாங்க. ஜேசப்பா பிறந்து இருந்ததால் அவருக்கு வந்து குடில் வச்சுருந்தாங்க. அதையும் வந்து பார்த்துட்டு அவரையும் கும்பிட்டுட்டோம். இவர் வந்து நேற்று தான் பிறந்தவர். 25ஆம் பிறந்துட்டேன். 25ஆம் பிறந்தவர். 25ஆம் பிறந்திருக்கு. இந்த மாதா பற்றியும் இந்த சேர்ச்சை பற்றியும் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி இந்த சேர்ச்சை? இது வந்து புதுமையான தெய்வம் என்று ஒரு நம்பிக்கை வைத்ததால் சில பிள்ளைகளாக கிடக்கு. புதுமையாக வந்து சேர்ச்சை பற்றி கேட்கும்போதே அது கொஞ்சம் எமோஷன் ஆகி கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு அவ்வளோத்துக்கு இந்த சேர்ச்சில் வந்து நம்பிக்கை வச்சுருக்கேன் மாதாட்ட. அந்த தொடர்ந்து வந்து கேட்க முடியாது. கதை கேட்டுப்போ அங்கிள் வந்து எமோஷ்னல் ஆகிட்டார். அதால் வந்து ஃபுல் ஸ்டோரி எங்களால் கேட்க முடியலை. சர்ச்சை பற்றியோ எங்களோட இதை பற்றியோ கேட்க முடியலை. ஆனால் அது சுற்றி பார்த்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய காலத்துக்கு பிறகு நாங்கள் போயிருக்கிறோம்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது. நீங்கள் வந்து மாதாவில் நம்பிக்கை வச்சு எந்த மாதாவாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை வச்சு வேண்டினீங்கன்னு சொன்னால் அது கட்டாயம் நடக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது மட்டும் கடவுளை கடவுளை வந்து ஒரே ப்ரே பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை எப்போவுமே கைவிட மாட்டேங்க. நாங்கள் பான் கொடுக்க போகிற முடிவு இருக்குது. அதை நாங்கள் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ண விரும்புது ஆக்களுக்கு பான் கொடுக்குறது. அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து எல்லாமே வீடியோ எடுத்துருக்கோம், கொடுக்க தான் போகிறோம். ஆனால் அதை நாங்கள் வீடியோவில் போட விரும்புகிறேன். இங்கே வந்து கொடுத்துட்டோம். ஆனால் ஆக்கள் வந்து கூடவா இருக்குது. அதை நாங்கள் மாடி அந்தோனியார் சேர்ச்சியில் வந்து கொடுக்க போகிறோம். அந்த வீடியோ இங்கே நாங்கள் மார்னிங் வந்திருக்கோம். மார்னிங் தான் ப்ரேயருக்கு நிறைய ஆக்கள் வந்திருந்தாங்க. எங்களுக்கு தெரியாமல் போயிட்டு சரி ஓகேன்னு சொல்லி பாய் சொல்லிவிட்டு அந்தோனியார் சேர்ச்சுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தா வருஷ பிறப்பு ரெண்டதால் சரியான சனமாக இருந்துச்சு. நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே வேனுக்குள்ளே இருந்து கடை எல்லாத்தையும் பார்த்துட்டு கொண்டு போன பானையும் வந்து இந்த ஆக்களுக்கு வந்து கொடுத்துட்டு அப்புறம் என்ன ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டி இருந்துச்சு. அங்கே போகிறதுக்காக வந்து நாங்கள் வெளிக்கிட்டோம். நிறைய கடை, நிறைய ஆக்கள் இருந்தாங்க. அந்தோனியாரே அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்ல வேணும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பிகே ப்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் நான் உங்கள் பானு.